வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாமு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட வீடியோ தான் இன்றைக்கி தமிழ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதோட நேமோட சொல்ல சொன்னீங்க. அப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நீங்கள் கெட் ரெடி வித் மீ போடுங்க, வ்ளாகில் போடுங்க, ஃபுல் வீடியோ போடுங்க, எப்படி நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்கன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஆனால் மோஸ்ட்லி ஹேர் ஸ்டைல் வீடியோக்கு தான் கமெண்ட் அதிகமாக வந்துருச்சு. அந்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்துடலாம். நான் எப்பவுமே ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நல்லா தலையை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீரம் போட்டுட்டு தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். சீரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சீரம் வந்து நான் போட்டுட்டேன், தலை வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் காயலை. சீரம் நான் போட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணும்போது சீரம் போட்டு ட்ரை பண்ணுங்க. மொத்தமாக வந்து இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் பழைய ஹேர் ஸ்டைல் வந்து இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் பழைய ஹேர் ஸ்டைல் வந்து நான் இப்போ வைக்கிறதுல ரொம்ப பஃப் மாதிரி, அது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு இதுவே வச்சு அது செட் ஆகும்னு சொல்லலை. அது மாதிரி அதை விட நான் வைக்கிறது நல்லா இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் பழைய ஹேர் ஸ்டைல் வந்துட்டு வைக்கலை. இப்போ நான் 3 ஹேர் ஸ்டைல் வைக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வைக்கிற ஹேர் ஸ்டைல் வந்து என்னென்ன ஹேர் ஸ்டைல் வைப்பீங்கன்னு கேட்டிங்களா. ஸோ 3 ஹேர் ஸ்டைல் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நேர்வாக்கு எடுத்து இப்படி இந்த சைட் சுருட்டி இந்த சைட் சுட்டுறது, அப்புறம் கோணவாக்கு எடுத்து இந்த சைட் சுட்டுறது. இந்த பக்கம் நான் சுருட்டுவேனா இல்லை என்ன பண்ணாங்கிறது நீங்கள் 2 விதமாக பண்ணுவேன். இந்த சைடு அதையும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் தேர்ட் வந்துட்டு சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளான இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நேர்வாக்கு எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட் நல்லா எடுத்துக்கிறேன். முதல்லலாம் என் ஹேர் ரொம்ப சிக்காக இருக்கும். அதுக்கு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி சொல்லுவாங்க, மேரேஜ்க்கு முன்னாடி, இப்படி உன் ஹேர் இவ்வளோ சிக்காகுது, உன் வாழ்க்கை சிக்காக தான் இருக்கும், வாழ்க்கை சிக்காக இருக்கும்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க. என் ஹேர் இது பண்ணும்போது அவங்க தப்பான விதத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது சொல்லுவாங்க போல அப்படி. ஓகே, இப்போ ஸ்னேர் வாக் பார்த்துடலாம். நான் கண்ணாடி இல்லாமல் இதில் ஃபோனில் தான் வந்துட்டு சீவுறேன். ஸோ கரெக்டாக இருக்காங்கிறது எனக்கு சரியாக தெரியல. நேர்வாக் ஸ்கூல்லேருந்து எடுக்கிற, ஸோ அது கரெக்டாக விழுந்துடும். லைட்டாக போனியாச்சு. ஸ்கூல்லேருந்தே நேர்வாக்குங்கிறனால டக்குன்னு விழுந்துடும். அதுவும் இல்லாமல் இங்கேயும் நேர்வாக் பழகிட்டேன்னா டக்குன்னு விழுந்துடும். இன்னும் கோணையாகவே இருக்குது. வெயிட் பண்ணுங்க, நான் கண்ணாடியில் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் நேர்வாக் எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நான் பண்ண போகிறேன். ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். அதுதானே கேட்டீங்க. மினி பிளாக்லாம் வந்து நான் சுருட்டும் போது பாதியாக கட் பண்ணிடுவேன். அதுக்கு ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இப்படி சுருட்டுறதே தெளிவாக காட்டல, அதை எப்படி நாங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இந்த பெரிய பல்லில் தான் நான் எடுப்பேன் எப்போவுமே. இங்கே ஒரு நேர் தெரியுதா, இந்த நேர் தான் கரெக்டாக இருக்கும் சுருட்டுறதுக்கு. அதே மாதிரி அந்த பக்கமும் நேர் தெரியணும். அது தெரியறது தெரியாது உங்களோட இருக்கும். அப்போ தான் கரெக்டாக ஸ்டெப்பாக வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் எடுப்பேன். இதை ஃபஸ்ட்டு சுருட்டிட்டு இது கூட சேர்த்து இதை சுருட்டுங்க, தனித்தனியாக சுருட்ட வேண்டாம். இது பார்த்து செய்வறனால எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, கரெக்டாக வருதா இல்லையா. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் இருந்துச்சு, துண்டு முடியும் தான் எடுத்து விட்டுருங்க. இந்த ஆப்ஸ் குட்னஸ் யூஸ் பண்ணதுலேருந்து எப்படி ஹேர் வளருது, இந்த இடத்துலலாம் நல்லாவே வளருது, க்ரோத் இருக்கு. கிளிப் பண்ண
பண்ணும்போது ரொம்ப டைட்டாக பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த இடம் காயமாயிரும். எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. நல்லா டைட்டாக இருக்கும், டைட்டாக இருக்கும், டைட்டாக பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான். இந்த இடத்துல இப்படி சீவிட்டிங்களா, இது லைட்டாக முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்துடும். நான் கிளிப் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மூணு கிளிப் பண்ணுவேன், ஏன்னா கொஞ்சம் டைட்டாக குத்தலைனாலும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு. துண்டு முடிதான், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த சைடு. இந்த சைடு இன்னைக்கும் நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், சரி அப்படியே சீவிக்கலான்ட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு சீவி காட்டுறேன். இந்த பக்கம் நேர் விழுந்துருக்கு, அதே நேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேர் விழுந்தா கூட ஓகே தான், ஏன்னா அது ப்ராப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கையில் கூட எடுத்துக்கலாம். இப்படி கையில் கூட எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு அந்த நீங்கள் புஷ்ஷுன்னு வைக்கிறது வந்து எனக்கு வரலன்னு சொல்கிறீங்க, அது வந்து ஹேரை பொறுத்து தான் வரும். ஹேர் எப்படியோ அந்த மாதிரி நான் முதல்லேருந்தே வச்சு எனக்கு என்ன தெரியல, ஹேர் அந்த மாதிரி இருக்கனால எனக்கு புஃப்னு வந்துடும். அந்த பஃப் வைக்கிறோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பஃப் அதுவே வந்துடும். தெரியுதா ஹேர் ஸ்டைல் வச்சு ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல். ஃபங்க்ஷனுக்குனாலும் நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கே இந்த பிள்ளைங்க தான் லேட் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது, அந்த சீனே இங்கே இல்லை. அந்த மாதிரி நான் டக்குன்னு இதை எடுத்து தலை காஞ்சா மட்டும் போதும், எனக்கு காயத்தில் லேட் ஆகும். டக்குன்னு காஞ்சது டக்குன்னு எடுத்து சுட்டிட்டு டக்குன்னு கிளம்பிடுவேன், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ இதுதான் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். நான் சீவினதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். அழகாக வேறு சீவிட்டேன், எடுக்கிறதுக்கு மனசு இல்லை. சரி ஓகே, எடுத்து தரணும். இப்போ உங்களுக்கு சைடு வாக் எடுத்து நான் சொல்லித்தரேன். இதை நான் சொல்லி கொடுக்கணும்லாம் இல்லை, கேட்டிங்கன்னு நான் போடுறேன். கிளிப்பு போய் மாட்டிக்குவோம், அப்போ வலிக்கும் பாரு ஒரு வலி. ஐயோ அம்மா பயங்கரமாக வலிக்கணும், டென்ஷனாக அத்துட்டுறேன் முடியவே. சைடு வாக் எடுக்கலாமா? ஆனால் நேர் வாக்கில் செட் ஆகும். சைடு வாக் காட்டுறேன். நல்லா இந்த அளவுக்கு இந்த ஐப்ரோக்கு எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஆனால் நிறைய பேர் இந்த ஐப்ரோ எண்டில் எடுப்பாங்க. எனக்கு இன்னொரு ஹேர் ஸ்டைல் கூட தெரியும், பட் இதில் எனக்கு ப்ராப்பராக வருமானு தெரியல. எனக்கு முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவே நான் இப்போ தான் பழகியிருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க, ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு இதை விட்டால் வேறு எதுவும் தெரியாதுன்னு. சீரியஸாக எனக்கு இந்த 3 ஹேர் ஸ்டைல் விட்டால் எதுவும் தெரியாது. அதுதான் உண்மையான பதில். சைடில் எடுக்கலாமா? சைட்லேயே அதே மாதிரி தான். இந்த நேரில் வந்து எடுத்து இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் சீவிட்டுருங்க. சைடாக அப்படி சுட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் எடுத்து சைடாக சுட்டிடுங்க. அது அப்புறம் சீவிக்கலாம் பின்னாடி. நகம் ஒன்று பேர்ந்துருக்கனால முடி மாட்டுது. இந்த சைடு சுட்டி கையும் அப்படி சுட்டிடுவேன். இந்த சைடு ஒன்று அதையும் அப்படி சுட்டிடுவேன். இப்படியும் வச்சுக்கலாம், ஹேர் ஸ்டைல் வேணும். நான் இப்படி தான் ஃபஸ்ட்டு வைப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு தான் இருந்தேன். மோஸ்ட்லி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வைக்கிறதே இல்லை.
பக்கம் சுருட்டிட்டு இப்படி பஃப் வச்சிங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்துடும். இந்த சைடு ஐயோ கிளிப்பு கீழே வந்துச்சு. ஓகே இந்த சைடு நான் எப்போவுமே இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு இந்த இடத்துலலாம் இப்படி சீவி விட்டுருவேன். அதை பார்க்க நல்லா லுக்காக அழகாக இருக்கும். இப்போ தெரியுதா உங்களுக்கு? சரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில டைமு சீட்டு, சில டைம் வந்து நல்லா அப்படி லூஸ் விட்டு இப்படி இந்த இடத்துல கிளிக் பண்ணிடுவேன். இப்படி ஒரு கிளிப் போட்டுருவேன் முதல்ல. இப்போ இடையில அப்படிதான் பண்ணேன். இந்த பக்கம் ஒரு கிளிப் போட்டுருவேன். தெரியுதா? இது வந்து ஒரு ஹேர் ஸ்டைல். இந்த சைடு வந்து முடிய முன்னாடி எடுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இது என்னோட செகண்ட் ஹேர் ஸ்டைல். ஓகேவா? இதே சைடு வந்து வேற மாதிரி பண்ணி கொடுத்தேன். இதே சைடு இந்த பக்கம் சுருட்டிட்டு அதையும் எடுத்து இந்த பக்கம் சுருட்டிட்டு இதே சைடு தான் இந்த பக்கம் சுருட்டின மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி சுருட்டிக்கோங்க. காதோரத்தில் முடி விடவே சில பேர் பிடிக்காது. அப்படின்னா எனக்கு பிடிக்காது. துண்டு முடி இருக்கனால டென்ஷன் பண்ணிட்டு இருக்குது மைலாட். எனக்கே வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஆனால் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் சுருட்டி தான் போடுவேன். இப்படி போட்டாலும் அழகாக இருக்கும். இப்படி போட்டாலும் அழகாக இருக்கும், அப்படி போட்டாலும் அழகாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த பக்கம் சுருட்டி போட்டிங்கன்னா இந்த முடியும் முன்னாடி விட்டுருங்க. காதோரத்தில் இப்படி தள்ளி முன்னாடி விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ இருக்கும் நல்லாயிருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணலாமா? இது ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறது. நான் வந்து கண்ணாடியில் பார்த்துக்கிறேன். ஓ, நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஃப்ரீ ஹேர் விடுறதுக்கே நான் என்ன யோசிப்பேன்னா, யாராவது எதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிறத யோசிப்பேன். என்ன இது கொரோனா வந்துருச்சு, இன்னும் ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டுருக்கு, என்ன ட்ரெஸ் இது அப்படிலாம் கேட்பாங்க. எதுக்கு நம்மளுக்கு வந்து இது வந்து தேர்ட் ஹேர் ஸ்டைல். நான் சொன்ன ஃபைனல் ஹேர் ஸ்டைலு. கோண வாக்கு எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் மோஸ்ட்லி போடுறது தான். ஆனால் ஈஸியாக போட்டுடலாம். இதை எனக்கு துண்டு முடி நிறைய இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நான் ரப்பர் பேண்ட் தான் போடுவேன். ஃபைனல் ஹேர் ஸ்டைல். ஆனால் இதை நான் இப்போ தான் போடுறேன். இந்த மாதிரி வீடியோவில் பார்த்துருக்கேன்.
கொஞ்சம் என்னோட ஐடியா உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போது கண்ணாடியில் பார்த்தா வெயிட் இப்படி தூக்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் தூக்குன மாதிரி சீவிக்கும் இல்லைனா லைட்டாக தூக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் முடியாதுன்னு தூக்கிட்டு இருந்துச்சுன்னா கிளிப்பை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேலை முடிஞ்சுது. ஓகே சீவி விட்டுருங்க. இதை நீங்கள் போனிட்டெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். நல்லா தூக்கி போனிட்டெல்லாம் போடணும். உங்களுக்கு போனிட்டெயில் போட பிடிக்கும் அப்படிங்கிறப்ப போட்டுக்கோங்க. இந்த முடி பாருங்களேன் எப்படி இதாகிக்குன்னு. ஒரு ப்ரமோஷனுக்கு ஹேர் க்ரோத் இது பண்ணியிருந்தேன். அந்த ப்ரமோஷன் நிறையா டேக் போச்சு. சாரி, நிறையா கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த கரெக்ஷன் பண்ணவே அங்கே ஒரு 7 days அந்த கரெக்ஷன் பண்ணோம் கரெக்டாக. இந்த ஹேரும் அதே 7 daysல கொஞ்சம் க்ரோத் ஆக ஆரம்பிச்சதுக்கே ஷாக். அது யூஸ் பண்ணால் கூட க்ரோத் ஆகும் போல் ஹேர். மேக்ஸ் ஃபிட்னஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க மார்க்கெட்டில். இது பர்பிளில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். முடி க்ரோத் ஆகிறதுக்கு கமெண்ட் பண்ணிங்களா அவங்க. போனிடெயில் போட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அழகாக இருக்கும் பார்த்தேன். இப்போ என்னோட இந்த ஹேர் எல்லாம் சரியாயிடுச்சு. துண்டு முடி இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த குயிக் ஹேர் கரா இதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா, முன்னாடி முடி பிடிக்காதுங்கிறவங்க, எனக்கு பிடிக்காது, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஹேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, அப்படியே முடியோட முடிய ஒட்டிக்கும். இந்த சைடெல்லாம் அது வளரல, இந்த சைடெலாம் பிரணவ் பிச்சு விட்ட ஹேர். மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? மேக்கப்லாம் பெருசாக இல்லை, எப்பவும் போல். சன்ஸ்க்ரீன் டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீன் அவைலபிள் ஆன் அமேசான் பர்பிள். நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். இங்கே விழுந்துச்சு. சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சது. என்ன பிரச்சனை, சன்ஸ்க்ரீன் போட்டால் இதுக்கும் வித்தியாசம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்சர்வ் ஆச்சுன்னா அந்த மாதிரி காட்டாது. லைட்டாக அப்சர்வ் ஆகுது. ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க பிம்பிள்ஸ்க்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிம்பிள்ஸ்க்கு எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. எல்லாருக்கும் நார்மலாக பிம்பிள்ஸ் இருக்கிறதா வந்து எனக்கு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அந்த நான் சொல்லியிருந்தேன், அந்த பீரியட்ஸ் டைம் முடிகிறதும் இருக்கும், அப்புறம் அதுவே போயிடும். ஓகே, சன்ஸ்க்ரீன் போட்டு சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவுமே போடல. நிறைய பேர் வந்து நான் ஏன் வந்துட்டு இந்த இடத்துலலாம் மச்சம் வைப்பேன்னா, இந்த இடத்துல ஒரு கொப்பளம் வந்துருந்துச்சு. அந்த ஐலைனர் வச்சு அந்த கொப்பளம் வந்து உடஞ்சி ரெட்டாகி ரத்தம் வந்துட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல ஐலைனர் வச்சுட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டு அது எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கொப்பளம் வந்துச்சு, இந்த இடத்துல வைக்கல, இந்த இடத்துல ஒரு கொப்பளம் தெரியுதா, அந்த இடத்துல வந்துட்டு கொப்பளம் வர இடத்துல ஐலைனர் வச்சிருவேன். ஏன்னா அது உடச்சி விட்ருவேன், அது ரத்தம் வந்துடும்.
அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அதை வச்சிருவேன். அது அசிங்கமாக இருக்கும்ல, ரத்தம் அந்த இடத்துல மட்டும் வந்தா, அதனால தான் வச்சுருவேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் மச்சம் போதுமா அப்படிங்கிறீங்க. ஆனால் இது எனக்கு ஒரிஜினல் மச்சம் தான். இந்த இடத்துல எனக்கு ஒரிஜினல் மச்சம் தான். வீடியோஸில் மோஸ்ட்லி தெரியாது, அதனால டார்க்காக வச்சுப்பேன். ஓகே, நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு ஃபேஸில். நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், சப்பி ஆயிடுச்சு எனக்கு வர வர. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றும் பண்ணல, லிப் லைனர் இது நான் தொலைச்சிட்டேன். ஆக்சுவலி லிப்ஸ்டிக்கும் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் போட்டிருக்கேன். லிப் லைனர் தொலைச்சிட்டதுனால நேற்றுக்கு நான் அதில் காட்டல. இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸ்லிப்பாக போட்டுக்கலாம். கோயிலுக்கு தான் போகிறோம், சிம்பிளாக போய்க்கலான்ட்டு. டார்க் லிப்புக்கு என்ன பண்ணணும் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. எனக்கு டார்க் லிப்புக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் இப்போ நிறைய வைரலில் ஒரு ப்ராடக்ட் போயிட்டுருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட், அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா டார்க் லிப்ஸ்க்கு பெஸ்ட்டு ப்ராடக்ட் அடிச்சிங்கன்னா அதுவே வரும். இதில் போடவே முடியல. நிறைய கொஞ்சம் இந்த இடத்துல போட்டுட்டுக்கலாம். இப்போ லிப்ஸ்டிக் போட போகிறோம். என்ன ஷேட் போடலாம், என்ன வேணால் போட்டுக்குவேன். ஆனால் அது எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா அந்த டார்க் ஷேட் போட்டுக்குவேன். ரொம்ப லைட்டாக போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியக்கூடாது, போடாமலும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி. ஓகே, லிப் பாம் என்னன்னு நான் சொல்கிறேன். அதுவும் டாட் அண்ட் கீயோட லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன், டாட் அண்ட் கீ, லிப் பாம் டாட் அண்ட் கீ, லிப்ஸ்டிக் மார்ஸு, தென் காஜல் எதுவும் இப்போ நான் போடல. குங்குமம் வச்சுருவோமா? குங்குமம் எடுத்துட்டு வரேன். ஓகே, குங்குமத்துக்கு ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட அந்த அம்பர்னு சொல்லுவாங்க, அது முடிஞ்சிருச்சு. இதை வச்சுட்டு அப்புறமா நம்ம குங்குமத்தை வைக்கலாம். தென் கொஞ்சம் கோணையாக போயிடுச்சு, இருந்தாலும் அழிக்க வேணாம். ஓகே, டன், முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஆல்ரெடி பொட்டு வச்சுருந்தேன், வெளியே போயிட்டு வந்தேன். வெளியேனா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு வச்சுக்கணும். சொன்ன மாதிரி டார்க்காக இருக்கிறதுக்காக கோணையாக வச்சுக்கலாம். இப்போ சந்தனம், ரெடி. இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டோ எடுத்தேன். இந்த போனி டைல்
பார்ப்போமா? நல்லா இருக்கு. ஓகே, அவ்வளோதான். நைஸ். இந்த பேக் வந்துட்டு நியூவாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், தெரியுதான்னு தெரியல. நியூவாக வாங்கியிருந்தேன் பேக், அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹை தான் எனக்கு. ஆனால் என்கிட்ட வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேக் இல்லை, ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஆர்டர் போட்டு. இந்த பேக் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்கள். இந்த பேக்கில் நான் ஒன்றும் வைக்க போகிறதில்ல, அதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இதில் வந்து புட்டி ட்ரெஸ்ஸு 2 புட்டி, இதில் ட்ரெஸ் வச்சுப்பேன். இதில் வந்துட்டு நான் ஒன்றும் வைக்க மாட்டேன், டிஷ்யூ பேப்பர் வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் ஒரு ஷேட் வந்து எடுத்து வச்சுருவேன். அப்புறம் வாட்ச் வந்து கட்டினா இது பண்ணுவோம், அதனால் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். சீப்பு வச்சுருப்பேன், பொட்டு வச்சுருப்பேன். அதனால் இது மட்டும்தான் வச்சுருப்பேன் பேக்கில். நீங்கள் பேக்கில் என்னெல்லாம் வச்சுருப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேஃப்டிக்கு ஒரு பேட் வச்சுப்பேன். டைப்பர் வந்து அவன் லஞ்ச் பேக் முன்னாடி ஒரு ஜிப் இருக்கும், அதில் வச்சுப்பேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலன்னா மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள். நான் மறுபடியும் வேணால் சொல்கிறேன், புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒருவேளை இது புரிஞ்சிருக்கும், இது புரியாமலாம் இருக்காது, புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பண்ணால் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஃபோனுக்கு வரும். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பை.